எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்றத எங்க நிஃப்டி பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட் 200 பாயிண்ட் இறங்கி இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா நீங்க குளோபல் மார்க்கெட்ல போய் ஜப்பானுடைய நிக்கி எடுத்து பாருங்க, அதே மாதிரி சவுத் கொரியானுடைய காஸ்பி எடுத்து பாருங்க, 11% காலிங்க இந்த காஸ்பி. டேய், இன்னைக்கு ஒரு நாள் நைட் எல்லாம் நீ தாங்குவியா நீயே அப்படின்னு பயப்படுற மாதிரி ஏன் இந்த மார்க்கெட்டுகள் இப்படி கடுமையாக இறங்குச்சு அப்படின்னா, அமெரிக்காவுடைய டெக்னாலஜி பங்குகள் இறங்குறதுனால இது சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பொருள் மிகவும் வேகமாக நல்ல லாபத்துக்கு வந்ததுன்னா கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால இந்த சவுத் கொரியானுடைய காஸ்பி எல்லாம் இப்படி கடுமையான திடீர் கிராஷ் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய ஸ்டாக்ஸ் கீழே விழுந்ததான். அவனுக்கு மட்டும் விழுகலினா இன்னைக்கு ஒரு 10% ஏத்தி விட்டுருப்பாங்க. பாத்தீங்களா, யூஎஸ் ஈரான் வார் முடிய போற தருணத்துல அந்த நியூஸை வச்சு மார்க்கெட்டுகள் பெருசா ஏறல. ஏன்னா அந்த நியூஸ் எல்லாம் முதல்லயே மார்க்கெட்டுக்குள்ள வந்துடுச்சு. அதனால இப்ப ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனாலதான் இது போன்ற மார்க்கெட்டுகள்லாம் கீழே இறங்கி நம்மளுடைய மார்க்கெட்டையும் திடீர் சரிவாக ஒரு 200 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டாங்க. காலையில வரைக்கும் நல்லா தான் இருந்தது நண்பர்களே. இப்ப கொரியா மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட்லாம் இப்படி கிராஷ் ஆகிறத பார்க்கும் பொழுதுதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை அல்லது சின்ன சந்தோஷம் வருது. ஸ்டொமக் ஃபயர் நீங்க நினைச்சுக்காதீங்க. அவன் மார்க்கெட் பெருசா லாபம் பண்ணி கொடுத்துட்டு கீழே விழுகுது, அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஸ்டொமக் ஃபயர்ல சந்தோஷம் நீங்க நினைச்சுக்காதீங்க. என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, இந்த எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் குளோபல்லே இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ், இவங்களுடைய இண்டெக்ஸ்னுடைய அந்த போர்ட்போலியோ கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து தான் பல்வேறு மிகப்பெரிய முதலீட்டாளர்கள், பெரிய ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாருமே அந்த இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்ல முதலீடு பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, நம்ம நாட்டிலேயே நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல எந்தெந்த கம்பெனியில் எப்படி வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணக்கூடிய நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அல்லது நிஃப்டி இண்டெக்ஸ் மாதிரியே இயங்கக்கூடிய பல்வேறு ஃபண்டுகளை, மியூச்சுவல் ஃபண்டுகளை, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அடிப்படையாக கொண்ட நிஃப்டி பீஸ் முதல் கொண்டு அதுல கொண்டே பணத்தை போடக்கூடிய ஆட்கள் நம்ம இதுல நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரிதான் உலக அளவுல இந்த எம்எஸ்சிஐ நீங்க கூட ஒரு இண்டெக்ஸ் ஆரம்பிக்கலாம், பட் அது யாரு வாங்குவா? ஸோ எம்எஸ்சிஐ முதல்லயே ஒரு இண்டெக்ஸ் ஆரம்பிச்சு ஒவ்வொரு எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஒன்று, இந்தியாவுக்கு ஒன்று, அப்படி இப்படின்னு குளோபல் லெவல்ல பல்வேறு இண்டெக்ஸ்களை அவங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இண்டெக்ஸ்ல என்ன ஒரு மாற்றம் வந்தாலும் அதை அப்படியே கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பசங்க என்ன பண்ணாங்க, கடந்த 2 வருடமாக நம்ம மார்க்கெட்ல பெருசா பணத்தை போடுற மாதிரி அவங்க இண்டெக்ஸை வடிவமைக்கல, அதுல மாற்றத்தை பல்வேறு பங்குகளை ஆட் பண்ணல, வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணல. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாக்குறது எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸ்னுடைய ஒரு வரைபடம். அது கூட நீங்க எம்எஸ்சிஐ எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், அதுல எல்லா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்னுடைய ஸ்டாக்ஸும் உள்ள இருக்கும். அது போக எம்எஸ்சிஐ பிஐசி அப்படின்ற 3 இண்டெக்ஸ்ல இப்ப நம்ம கம்பேர் பண்றோம். நம்ம இந்தியாவுடைய இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கோவிடுக்கு அப்புறம் மிகவும் அற்புதமா இருந்ததுனால அந்த பசங்க எல்லாத்தையும் பீட் பண்ணி நம்ம 2023லயே நாம உச்சிக்கு வந்து விட்டோம். இந்த எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸ் என்பது 2023லயே உச்சிக்கு வந்துருச்சு. இந்த பசங்க எம்எஸ்சிஐ எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல நீங்க யார வேணாலும் சேர்த்திங்க, சவுத் கொரியால இருந்து, தைவான்ல இருந்து சேர்த்தீங்க. ஸோ அந்த பசங்கள்லாம் பெருசா மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்டுகள் ஏறவே இல்லை. ஆனா நம்மளுடைய இந்தியாவுடைய தனிப்பட்ட ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் எப்போ மேல வந்துட்டான். அதுக்கப்புறம் இடிச்ச புலி மாதிரி ஒரே இடத்துல கடந்த 2 வருஷத்துல இருக்கு. ஆனா மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் மேல் நோக்கி ஏறி வந்து பிடிச்சிருச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம், நம்மளுடைய இண்டெக்ஸ்ல அதிகமாக பணம் போடுற மாதிரி வெயிட்டேஜ் அவங்க உருவாக்கல. ஆனா இப்ப பாருங்க, ஆகஸ்ட் 31ஆம் தேதி மறுபடியும் இண்டெக்ஸ் ரீபேலன்ஸ் என்பது அவங்க பண்ணுவாங்க. அப்ப வந்து நம்மளுடைய நிறைய பங்குகளை அவங்க வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அசால்ட்டா 20-30 கோடி கூட நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஆகஸ்ட் 31ஆம் தேதியில வரலாம். ஆனா அதெல்லாம் ஒரு நாள் கூத்து தான். ஆனா இவர்கள் எந்த ஷேர்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுல தான் ஒரு ட்விஸ்ட். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அவங்க வந்து எந்த கம்பெனில வந்து ஃப்ரீ ஃப்ளோட் அட்ஜஸ்டட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதிகமாக இருக்கிறதோ அதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப பல்வேறு கம்பெனிகள் ஒரே நிலைமையில இருக்குன்னு வச்சுங்க, திடீர்னு ஏதாவது ஒரு ஷேர் சமீபத்தில் அதனுடைய பிரைஸ், அந்த கம்பெனியினுடைய ஸ்டாக் பிரைஸ் என்பது திடீர்னு மேல வந்திருக்கும். அப்ப அவனுக்கு தான் இவங்க வந்து
ஒரு preference என்பது கொடுப்பாங்க. அப்ப ஒரே இடத்துல இருக்கக்கூடிய பங்குகள்ல எதுல ஃப்ரீ ஃப்ளோட் அட்ஜஸ்டட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ, அது எப்படி சும்மா இன்க்ரீஸ் ஆகுமா? அந்த கம்பெனியினுடைய விலை ஏறும் பொழுதுதான் அது ஓரளவுக்கு வரும். சோ அது போன்ற மேலே வந்த பங்குகளை தான் இவங்க முக்கியமா அந்த இண்டெக்ஸ்கள்ல சேர்த்துவாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், மேல ஏறி இருக்கக்கூடிய பங்குகளை செலக்ட் பண்ணி அவன் கீழே போயிட்டான்னா அப்ப நஷ்டம் தானே வரும் அப்படின்பீங்க. ஆமா, நஷ்டம் தான் வரும். அப்படி நஷ்டம் வந்ததுன்னா அவன் மறுபடியும் அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு ஜனவரி மாசம் வரக்கூடிய ரிவ்யூல அந்த பங்கை வெளியேற்றிட்டு மறுபடியும் எந்த பங்கு உச்சத்துல போய் உட்கார்ந்துருக்கோ அந்த பங்கை தான் மறுபடியும் அவன் செலக்ட் பண்ணுவான். அப்படித்தான் நடக்குது. அதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி மொத்தமா கும்பா பாடிடாது. இங்க பாருங்க, இந்த MSCI இந்தியாவுடைய இண்டெக்ஸ் எப்பவுமே அந்த மாதிரி உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்குகளை தான் அவங்களுடைய இண்டெக்ஸ்கள்ல சேர்த்துறாங்க. கீழே விழுந்து 52 வீக் லோல ஏதாவது ஒரு பங்கு போச்சுன்னா அதை அவங்களுடைய இண்டெக்ஸை விட்டு வெளியே எடுத்துடுவாங்க. ஆனா அதுக்காக நீங்க நஷ்டம் தானே வரும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்க நஷ்டம் என்பது வர்றதில்லை அதிகமா. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த MSCI இண்டெக்ஸை பாக்குறீங்கன்னா, நம்மளுடைய MSCI இந்தியாவுடைய இண்டெக்ஸ் பாருங்க, ஒவ்வொரு வருடம் அது இப்ப வரைக்கும் ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஸோ மிக முக்கியமான கம்பெனிகள் இந்த மாதிரி மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய பங்குகளை செலக்ட் பண்ணும்போது எவனாவது ஒரு 4 பேர் கீழே உழுதுதான் செய்வான். ஒரு உதாரணத்துக்கு இந்த HDFC பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெருசா ஏர்ல, சிறிய அளவுல கீழே விழுந்திருக்கானு. ஆனா இவங்க செலக்ட் பண்ண ரேஞ்சில இருந்து பார்க்கும்போது ஐசிசி பேங்க், பாரதி ஏர்டெல், ஆக்சிஸ் பேங்க், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, L&T, பஜாஜ் பினான்ஸ் போன்ற பங்குகள்லாம் பெருசா ஏறிட்டான். அப்ப 10 பேர்த்துல 10 பேரையுமே மிக உச்சியில் இருக்கக்கூடிய பங்குகளை செலக்ட் பண்ணும் பொழுது 10 பேர்த்துல தொடர்ந்து ஒரு 5 பேர் ஏறவனா இருந்துடுறான். ஆனா ஏதாவது ஒரு 2-3 பேர் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறவனா இருக்கான். ஏதாவது ஒரு 2-3 பேர் தான் பெருசா இறங்குறானுங்க. அப்படி அந்த MSCI இண்டெக்ஸ் செலக்ட் பண்றதுல ஒரு மோசம் நம்மளுடைய ரீட்டைல் மைண்ட் செட்ல பார்க்கும்போது, என்னையா இது மேல உச்சியில் இருக்கக்கூடிய பங்கு போய் உன்னுடைய இதுல செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவனை செலக்ட் பண்ணது எல்லாமே ஒரு கும்பா குட்டியா இருந்தா அப்புறம் அவனை யாரு ஃபாலோ பண்ணுவா? பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ இதுதான் இந்த MSCI இண்டெக்ஸ் ரீபேலன்ஸ் பண்றதுனாலையும், அந்த சவுத் கொரியா, தைவான் போன்ற பங்குகள் பெருசா கீழே விழுந்துட்டு இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு ஒரு 20-30 கோடி பணம் திரும்பி வராதா ஒரு ஆகஸ்ட் மாசத்துல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. நண்பர்களே, இது மிகவும் முக்கியமான தகவல். எப்படி ஒரு பிரபலமான இண்டெக்ஸுகள், ஒரு பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்கள் எப்படி ஸ்டாக் செலக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அதிகமான ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு தான் பண்றாங்க. அது எப்படி வரும், எப்படி அதிகமானது கிடைக்கும், அவனுடைய ஸ்டாக் பிரைஸ் மேல ஏறினதுக்கு அப்புறம் தான் செலக்ட் பண்றானுங்க அப்படின்றது ஒரு அதிசயமான உண்மை. நண்பர்களே, அடுத்தது இந்த மிக முக்கியமான தகவலை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதாவது இந்த வாரத்துல சென்செக்ஸ்னுடைய மந்த்லி எக்ஸ்பைரி, அடுத்த வாரத்துல நிப்டினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அப்ப 2 வாரத்துல மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இன்னைக்கே பாத்தீங்களா திடீர்னு 200 பாயிண்ட் கீழே விட்டானு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வேர்ல்டு மார்க்கெட்லாம் காலையிலேயே இறங்குதுன்னு தெரிஞ்சு இருந்தோம், நம்மளால ஸ்ட்ராங்கா நிறுத்தி எப்படி தொப்புன்னு விட்டானு பாத்தீங்களா? ஸோ இந்த வாரமும் அடுத்த வாரம் 2 வாரம் நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஏறி இறங்கி போயிட்டு வந்துட்டு இருந்தா ஓரளவுக்கு எல்லாரும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்றதான் பல பேர் யோசிக்கிறாங்க. நண்பர்களே, என்னைக்கு எந்த பங்கு தொடர்ந்து ஏறுவான் அல்லது திடீர்னு ஒரு 20-30% குப்புன்னு கீழ் விழுவான்றது யாருக்குமே தெரியாது. இப்ப இந்த வருஷத்துல NSE-னுடைய IPO வருது, மிகப்பெரிய மேஜர் நியூஸ் அப்படின்றது ஒண்ணு. பாத்தீங்களா, காஸ்பினுடைய இண்டெக்ஸை திடீர்னு 11% கிராஷ் ஆகிறான். கேட்டால் ப்ராஃபிட் புக்கிங்கும் போனுங்க. ஸோ எந்த ஒரு ட்ரேடருமே, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எந்த ஒரு பங்கு அவங்க வச்சிருக்கிறது தொடர்ந்து மேலே போக போக ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை உபயோகப்படுத்துவாங்க. ஸோ தற்போதைக்கு இந்த BSE அப்படின்ற பங்கு 4500 ரூபாய் தன்னுடைய உச்சத்துக்கு போயிட்டு இன்னுமே உச்சத்துல 3900 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ NSE IPO வரக்கூடிய சமயத்துல இந்த பங்கு புதிய உச்சமாக ஒரு 5000-10,000 அப்படின்ற மாதிரி போகுமா, அல்லது தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் அல்லது அதுக்கும் கீழேயோ கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே உழுகுமா அப்படின்னு தான் பல பேர் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் இன் ஆல் அடுத்த 3 மாசம் 6 மாசத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வாலட்டிலிட்டி இருக்குமா இந்த BSE ஷேர்ல? அது மேலேயோ அல்லது கீழேயோ ஏதாவது ஒரு சைடு 1000-2000 ரூபாய்கள் மாற்றங்கள் வருமா இந்த NSE IPO வர்றதுனால அப்படின்றதா தற்போது ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு டாக் ஆஃப் த நியூஸா இருக்கு.
நண்பர்களே, இன்னுமே 2 பங்குகள் அந்த பிஎஸ்சி மாதிரியே பெரிய அளவுல மாற்றங்கள் வராதா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த ஐடிசி இருக்கு. இந்த ஐடிசில சமீபத்தில் என்ன நியூஸ்னா, தொடர்ந்து கண்ணா பின்னாடி இறங்கி கொண்டு வந்துட்டு இருந்த ஐடிசி கடந்த சில மாதங்களாக தன்னுடைய சரிவை சரி கட்டி ஒரே இடத்துல கொஞ்சூண்டு மேலே ஏறதும் கொஞ்சூண்டு கீழே இறங்குறதும் கொஞ்சூண்டு மேலே ஏறதும் இப்படியே ஒரு சைட் வேஸ்ல ஆடிக்கிட்டு இருக்கான். இப்படி ஆடிக்கொண்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கட்டத்துல வெட்டிச்சு செதறி இந்த ஐடிசி சார் பெரிய மூவ் மேல ஒரு 100 ரூபாய்க்கு இது வருமா அல்லது கீழே ஒரு 100 ரூபாய் வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த ஐடிசி ஷேர் 500 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கீங்களா, நாங்க வாங்கினதே 370 ரூபாய் தான், வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 370 வந்துடுச்சு. அப்புறம் சில பேர் வந்து 270 வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இன்னும் 270 வந்துருச்சு. அதுக்கு கீழே இன்னும் யாருமே பெருசா கமெண்ட் போடல. நாங்கெல்லாம் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினோம், 100 ரூபாய் வந்தா பாத்துக்கலாம், எங்க தாத்தா 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இதுல இன்னும் யாரும் கமெண்ட் போடல. ஒருவேளை அப்படி யாராவது கமெண்ட் போட்டு 100 ரூபாய் வந்துருச்சுனாலும் பெரிய ஆச்சரியம் தான். ஸோ இப்ப வரைக்கும் பல பேர் போட்ட கமெண்ட்டுகள் அப்படின்ற இடத்துக்கு வந்து, அதாவது வாங்கின விலைக்கே பல பேர்த்துக்கு இப்ப வந்திருக்கு. அப்ப அவங்க எல்லாம் என்ன ஒரு கான்பிடென்ட்ல சொல்றாங்க, ஸோ நாங்க வாங்கின விலை ரொம்ப தள்ளி இருக்கு அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அது வந்துடுச்சு. ஆனா இனிமேல் இனி இந்த பங்கு என்ன செய்யும், பெருசாக ஏதாவது 100 ரூபாய் ஏறுமா அல்லது பெருசா 100 ரூபாய் இறங்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்ல பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த 2026ல இந்த ஐடிசி ஷேர்னுடைய சாதனை என்னன்னா, தொடர்ந்து வந்துட்டு இருந்த சரிவை கடந்த 3-4 மாதங்களாக தடுத்து நிறுத்தி ஒரே இடத்துக்குள்ள ஒரு 30-40 ரூபாய் ஏறுவதும் 30-40 ரூபாய் இறங்குவதுமாக இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இனி பல பேர் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒரு 100 ரூபாய் மேலே ஏறி ஒரு 400 ரூபாய் பக்கத்துல வந்தாலோ அல்லது கீழே ஒரு 200 ரூபாய் என்பது வந்தாலோ மகிழ்ச்சிகரமா இருக்குமே அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தன்னுடைய சரிவை தடுத்து நிறுத்தி திடீர்னு மேலே ஏறின பங்குகளினுடைய செய்தியில யார் இருக்காங்கன்னா, டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பங்கை வச்சிருந்தவங்க எல்லாம் தலையில துண்டை போட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தாங்க. வீட்டம்மா ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு காலத்திலே தொடர்ந்து வந்த சரிவை அது வந்து கடந்த ஒரு 4-5 மாதங்களாக அதை நிறுத்தி வச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா 500 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் இந்த பங்கு கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்தது. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு இந்த ஐடிசி ஷேர்ல இருக்கிறவங்க பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஷேர் பவர் கிரிட் அப்படின்ற ஒரு ஷேர். பவர் ரிலேட்டடான இப்போதைக்கு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டர்கள்ல இந்த பவர் செக்டர் ஒன்று. அப்படி இருக்கக்கூடிய இந்த பவர் கிரிட் இவனையெல்லாம் பெருசா 100 ரூபாய் நகுத்துறதே 10 ரூபாய் நகுத்துறதே பெரிய விஷயமா இருக்கும். என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த வார் வந்தது இல்லைங்களா, அப்ப எனர்ஜி ரிலேட்டடான பங்குகள் ஏறினப்ப 250 ரூபாயிலிருந்து 330 ரூபாய் போயிட்டான் இந்த பவர் கிரிட். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஏற்றம். அப்படி 330 போயிட்டு சமீபத்தில் ஒரு 290 பக்கத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்குகள்ல இந்த பவர் கிரிட் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த பவர் கிரிட் பற்றிய செய்தி என்ன அப்படின்னா, அது கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது இந்த பவர் கிரிட்ல ஒரு செய்தி. நண்பர்களே, கடைசியாக 2 முக்கியமான தகவல். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டும் சரி, நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துக்கும் சரி சப்போர்ட் செய்யற மாதிரி இந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை என்பது இறங்கி வந்திருக்கு. ஆனா இந்த கோல்டு சில்வரும் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு எதிராக வேலை செய்யுது. ஏன்னா இப்பதான் நிறைய பேர் வந்து மொத்த போர்ட்போலியோல நம்ம ஈக்விட்டி பிக்சட் இன்கம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ கோல்டு சில்வரும் கிட்டத்தட்ட ஒரு 20% 30% எல்லாம் ஹோல்டிங் வைக்கணும்னு போன வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. அதனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோல்டு சில்வர் எல்லாத்தையுமே போய் உச்ச விலையில வாங்கிட்டாங்க. இப்ப பொதுமக்கள் நிறைய பேர் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, கோல்டு ஒரு பவுனுக்கு ஒரு 10,000 15,000 இறங்காதா அப்படின்னு பல பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு கோல்டு இன்னொரு 10% கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, அப்ப போர்ட்போலியோவை ரீபேலன்ஸ் பண்றதுக்காக கோல்டு சில்வர்லயும் போய் மறுபடியும் மேலும் மேலும் நிறைய பேர் பணத்தை போடுவாங்க. அது எங்கிருந்து எடுத்து போடுவாங்க? அப்புறம் ஈக்விட்டியை வித்தோ அல்லது ஈக்விட்டிக்கு போட வேண்டிய பணத்தையோ தான் தூக்கி கோல்டு சில்வர்லயும் போடுற மாதிரி ஆயிடும். ஏற்கனவே நம்ம உலகத்துக்கே நம்ம மார்க்கெட் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டில தான் 1 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி நம்ம மார்க்கெட்ல நம்ம ஷேர்களை வித்து அந்த பணத்தை எடுத்து தான் மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க.
உலகத்துக்கே நம்ம தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி கோல்டு சில்வர் இறங்கினானுங்கன்னா அப்புறம் அவனுக்கும் சேர்த்து நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் தான் சப்ளை பண்ற மாதிரி ஆயிடும். அவ்வளவு படம் எங்ககிட்ட எங்கடா இருக்கு? போன மாசமே மியூச்சுவல் ஃபண்ட்ல 40% பணம் நாங்க கம்மியா தான் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு நிலைமை தான். வேறு என்ன மார்க்கெட்ல செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டாக்குகள் ஏதாவது சூடு பிடிக்காதா? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரயில்டெல் அப்படின்ற நிறுவனத்துக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. ஸோ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் ரயில்வே துறையில வெறும் 50 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சதுனாவே 5% ஏறிட்டு ஆடுவாங்க. இப்போ மொமெண்டம் இல்லை. பட் இருந்தாலும் தொடர்ந்து ரயில்வே துறைக்கு ஆர்டர்கள் வருது அப்படின்றது இதை குறிக்குது. ஸோ இந்த ரயில்டெல் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் லோல இருந்து 40% மேல் நோக்கி ஏறி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது இந்த ரயில்டெல்ல இருக்கக்கூடிய 2வது செய்தி. இது போக பல்வேறு ரயில்வே துறை பங்குகளில் இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்மேக்கோ ரயில் அப்படின்ற ஒரு பங்கு. இவன் எப்பெல்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொடரானோ அப்பெல்லாம் இறக்கி விட்டுட்டே இருக்காங்க. எவ்வளவு நாள் இப்படி எங்களை பண்ணுவீங்க? என்னைக்காவது ஒரு நாள் நாங்க வெகுண்டு எழுக போறோம் இந்த டாடா டெக் ஷேர் மாதிரி அப்படின்ற மாதிரி இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி வரும். இன்னொரு ஷேர் கூட எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். டேய், மற்ற சின்ன சின்ன பசங்களாவது போய் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரயில்வே துறையில மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த ரயில் விகாஸ் நிகாம் RVNL அப்படின்ற ஷேர். இது என்னடான்னா தற்போது கீழே 52 வீக் லோ பக்கத்துல போய்கிட்டு இருக்கு. அதனுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது ஒரு 300 ரூபாய் பக்கத்துல இருக்கு. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்? 60 ரூபாய் டிஃபரன்ஸா இருக்கு. நீ எப்ப 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டு என்னைக்கு எங்களுக்கு சந்தோஷம் வர்றது? ஸோ சரிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள்ல ITC ஒன்று இருந்தது. அவன் சரிவை நிறுத்தி வச்சிருந்தான். இந்த RVNL அப்படின்றது ரயில்வே துறை சார்ந்த பங்கு. இவன் என்னடான்னா தொடர்ந்து சரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கான். இன்னும் தன்னுடைய வீழ்ச்சியை நிறுத்தவே இல்லை. வீழ்ச்சியை நிறுத்துறான், ஒரு பேஸ் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா கடைசிக்கு ஒரு 2-3 மாசமாவது ஒரே இடத்துல ட்ரேட் ஆனா தான் சரி வீழ்ச்சியா நிறுத்தி இருக்கலாம்னு நினைக்கலாம். இப்ப பார்க்கும்போதே அது 52 வீக் லோல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆண்டவா நண்பர்களே, வேறு என்ன செய்திகள்னா இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல்லாம் அவன் ஏற்கனவே உச்சத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. போன 2025ல 150 ரூபா இருந்தவன் இப்ப 400 ரூபா. 1 லட்சம் என்பது 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன். இப்படி உச்சத்துக்கு மேல உச்சத்துல போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ல வந்து என்ன ஒரு தகவல் வருதுன்னா, கிரேசிம் அவங்க வந்து மறுபடியும் அடிஷ்னலாக இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ல ஷேர்களை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ப்ரெஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ல இந்த கிரேசிம் அடிஷ்னலா அக்வஷன் பண்ணியிருக்கக்கூடிய தகவலை வெளியிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, இன்றைய திடீர் சரிவுக்கு காரணம் குளோபல் மார்க்கெட்ஸா? நம்மளை வாழவே விடமாட்டானுங்க அப்படின்ற ஒரு நிலைமையில தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த சவுத் கொரியா, ஜப்பான் மாதிரி நம்ம 10% பக்கம்லாம் கிராஷ் ஆகலன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.